கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 4 மாதம் பல எதிர்பார்ப்போடு கூட இருக்கலாம், பல தீர்மானங்களை நீங்க எடுத்திருக்கலாம். ஒருவேளை இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கலாம். இந்த 4 மாதத்துல முடியாம போய் ஒருவேளை சோர்ந்து போய் கூட இருக்கலாம். ஆனா இந்த மாசம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 46வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த புதிய மாசத்துல நிச்சயமா ஆண்டவர் உங்களை குறித்து உங்களுக்கு வர வேண்டிய நன்மை, வர வேண்டிய ஆசீர்வாதம், வர வேண்டிய பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்க ஏதாவது தொழில் தொடங்கணும்னு சொல்லி கூட சில வேளை நீங்க பல நாட்களாய் ஒருவேளை ஏக்கத்தோடு கூட இருக்கலாம். ஆனா இந்த மாசம் ஆண்டவர் உங்களுக்கு குறித்துதான திட்டத்தை, தீர்மானத்தை நிச்சயமாய் ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார். செய்து முடிப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். இப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஒரு நிமிடம் நம்ம செபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து வழி நடத்துகிற தெய்வமே, இந்த புதிய மாதத்துல ஆண்டவரே நீங்க கொடுத்த வாக்கு தத்துவம், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. அருமையான பிள்ளைகள், இந்த காணொலி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே அவர்கள் குறித்ததான திட்டம், அவர்கள் குறித்ததான வாக்கு தத்துவம் நிச்சயமாய் நீங்க செய்து முடிப்பேன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே இந்த புதிய மாதத்துல இந்த காணொலி மூலம் ஆண்டவரை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க அப்படியே செய்து முடிங்க. உங்க கரத்துல விட்டு கொடுக்கிறோம். துதியின் காண மகிமை உங்க ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.